Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் இந்த பவுச்சை ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃப்ளாப் இருக்க மாதிரி ஓப்பன் பாக்கெட், இன்னொரு பக்கம் ஜிப்பர் பாக்கெட். இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த ஜிப் வந்து மேலே இருக்குது. ஸோ இதில் கை உள்ளே விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஜிப்பை வந்து இந்த இடத்துல நான் மாற்றி வைக்க போகிறேன். ஸோ இதே மாடலில் நமக்கு தேவையான சைஸ்க்கு இந்த பவுச்சை எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டிச்சஸ்லேயே இது ரெடி பண்ணிடலாம். ஒரு ப்ளவுஸோட லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாத்தோட சைஸ் நோட் பண்ணிக்கலாம். இதோட அகலம் வந்து 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சுக்கு 2 பீஸ் ஆஃப் கிளாத் வச்சுருக்கேன். எனக்கு பர்ஸோட லென்த் வந்து 8 இன்ச் வந்தால் போதும். ஸோ 1 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த பீஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் ப்ளஸ் 5 இன்ச், எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச் எடுத்திருக்கேன். கூடவே 2 லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 லைனிங் பீஸும் இந்த சின்ன பீஸோட அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன பீஸில் ஜிப் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்போட 2 பக்கத்துலையும் இந்த 2 பீஸையும் அட்டாச் பண்ணுறோம். ஜிப்புக்கு ஒட்டின மாதிரி ஃபூட்டரை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மடித்து மேல் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸை இந்த பக்கம் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து பேண்ட்டுக்கு இல்லை சுடிதாருக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ஜிப். ஸோ இதில் சின்ன சைஸ் கிடச்சதுன்னா அதுவே இதுக்கு போதுமானது. இதில் வந்து இந்த ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க ஜிப்பை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பாக்கெட்டை ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதே அளவுக்கு இன்னொரு பீஸை கட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கத்தில் இதை நல்லா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதையுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாத் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பா ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீஸோட லென்த் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஸ்டிச்சில் இந்த பர்ஸை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனிங் பீஸோட ராங் சைடை ஒன்று மேலே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே ஓப்பன் பாக்கெட்டோட பெரிய பீஸை வச்சுக்கிறேன். இந்த பக்கத்தில் இந்த ஃபோல்டட் சைடை இந்த பக்கம் 1 இன்ச் இது மேலே கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரிஜினல் பர்ஸில் இப்படி தான் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன ஃப்ளாப்பை வந்து பெரிய பீஸ் மேலே வச்சுக்கிறேன். சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஹூக் ஹோல்டரை மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இதை இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். மேலே மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி கீழ் பீஸை இன்னுமே நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லைனிங் பீஸை எப்போவுமே எல்லா சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஜிப்பர் பீஸ், இந்த ஜிப்பர் பீஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது இதோட ராங் சைட் மேல் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கணும். கரெக்டாக இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு 4 சைட்லேயும் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். 4 சைட்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த தையலை ஒட்டி கட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் திருப்பும் போது நீட்டாக இருக்கும். 4 சைட்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி இந்த பர்ஸ் அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் ஒரு சைடு நமக்கு ஜிப்பர் பாக்கெட், இன்னொரு சைடில் ஓப்பன் பாக்கெட் வந்துடும்.
கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பராக ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் 2 பக்கமும் மாட்டிக்கலாம். இந்த ஹேண்டில் நீங்கள் என்னோட நிறைய டிஐஒயில் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது பர்ஸ் வந்து பழசாயிடுச்சுன்னா அதோட ஹேண்டில் நல்லா இருந்தால் அதை இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிப் அட்டாச் பண்ணியிருக்க சைடில் நல்லா பதிஞ்சு இருக்கிறதுக்காக இந்த 2 சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் பாக்கெட் சைடில் சென்டரில் ப்ரெஸ் பட்டனை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பர்ஸை விட ரொம்ப க்யூட்டாக இந்த பர்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டிஐஒய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிஐஒயை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரீக்ரியேட் பண்ணுற ஐடியா வேணும்னா அதை பற்றி டீட்டெயில்ஸை வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.